أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قال الله سبحانه وتعالى في القرآن المجيد ومنهم من عاهد الله لئن آتانا من فضله لنصدقن صدق الله العظيم. எல்லாம் அல்ல அல்லாஹ்வுடைய பேரருளால் ஏழாவது நோன்பை நோற்று 8 தராவீகளை தொழுகை முடித்து கிட்டத்தட்ட 10 ஜுஸூகளை ஓதியும் கேட்டோம் நாம் வந்துள்ளோம். எல்லாம் அல்ல ரப்புல் ஆலமீன் நம்முடைய நோன்புகளையும் தராவீகளையும் ஏற்றுக்கொள்வானாக. மீதம் இருக்கக்கூடிய நோன்புகளையும் தராவீக தொழுகைகளையும் குர்ஆன் ஜுஸூகளையும் ஓதவும் நோன்புகளை நோக்கவும் அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்தருள்வானாக. அன்பானவர்களே, இன்றைக்கு ஓதப்பட்ட வசனத்திலே அல்லாஹ் சதகா செய்வதை ஆர்வப்படுத்தி பேசுகின்றான். அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் நடந்த அருமை நாயகம் சதகா பொருட்களை எடுத்து வாருங்கள் என்று மக்களுக்கு அழைப்புகள் விடுத்த பொழுது மக்கள் எல்லாம் திரண்டு தங்களுடைய செல்வங்களை ஏழை எளிய மக்களுக்கு வாரி வழங்குவதற்காக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து கொட்டினார்கள். அப்பொழுது செல்வம் படைத்தவர்கள் தங்களால் இயன்ற செல்வங்களை கொடுத்து உதவினார்கள். செல்வம் படைக்காத ஏழை மக்கள் நியாயமாக நேர்மையோடு ஹலாலான முறையில் சம்பாதித்து அல்லாஹ்வினுடைய பாதையில் பொருட்களை செலவு செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்ட மக்கள் தங்களால் இயன்ற மிக குறைந்த செல்வத்தையும் அந்த அல்லாஹ்வின் பாதையிலே வந்து கொட்டினார்கள். அந்த சமயத்தில் முனாஃபிக்குகள் யாரெல்லாம் வந்து சதகா செய்தார்களோ அவர்களை பார்த்து பரிகாசம் செய்யக்கூடிய வண்ணமாக பேசிக் கொண்டிருந்தக்கூடிய அந்த நிகழ்வை அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்கின்றான். அந்த வசனங்களை பார்ப்போம். அல்லாஹ் சொல்கின்றான், முஸ்லிம்களில் ஒரு பிரிவினர் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? அவர்கள் அல்லாஹ்விடத்தில் உடன்படிக்கைகள் எடுத்துக்கொண்டார்கள். அல்லாஹ் எங்களுக்கு செல்வத்தில் இருந்து மேல் மிச்சத்தை கொடுத்தால், அதிகமான செல்வங்களை அல்லாஹ் எங்களுக்கு வாரி வழங்கினால் நாங்கள் அதை சதகா செய்வோம் என்று அல்லாஹ்விடத்தில் உடன்படிக்கை எடுத்துக்கொண்ட மக்கள் அவர்கள். முஸ்லிம்களின் மேன்மைக்குரியவர்கள், உயர்ந்தவர்கள், மகத்துவமானவர்கள் இவர்கள் எல்லாம். அல்லாஹ் இவர்களை குறித்து பேசுகின்றான். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க ஏழை மக்களுக்கு வந்து சதகாக்களை கொடுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே மக்கள் திரண்டு வந்து கொடுத்தார்கள். குறிப்பாக அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகப்பெரிய செல்வந்தர், மிகப்பெரிய வியாபாரி, மிகப்பெரிய ஒரு பிசினஸ்மேன். அந்த அரபு உலகத்தில் அவருக்கு நிகரான ஒரு கோடான கோடி சொத்துக்களை வைத்திருந்த தொழிலதிபர் வேற யாருமே இல்லை அப்படின்னு சொல்ற அளவிற்கு மிகப்பெரிய ஒரு தொழிலதிபர் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவங்க வந்து தங்களுடைய செல்வத்தில் இருந்து 4000 பொற்காசுகளை மக்களுடைய ஏழை மக்களுக்காக வாடி வழங்கினார்கள். உமர் ரலியல்லாஹு பக்கத்துல இருந்து கேட்டாங்க, என்னப்பா இவ்வளவு செல்வத்தை வந்து கொடுக்குறியா, உனக்கு என்ன மூல குழம்புச்சா அப்படின்னு கேட்டாங்களாம். அப்போ அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன வார்த்தைகள் இருக்குது, எனக்கு மொத்த சொத்துக்கள் 8000 பொற்காசுகள் இப்ப என்கிட்ட இருக்கு. அதுல நான் பாதிக்கு பாதி இறைவனுடைய பாதையில செலவு செஞ்சிருக்கேன். அந்த 4000 பொற்காசுகளை நபியிடத்தில் வந்து நான் கொடுத்து விடுகின்றேன் அப்படின்னு சொன்னாங்க. தங்களிடத்தில் இருந்த பாதி சொத்தையே அல்லாஹ்வுடைய பாதையில கொடுத்தார்கள். அப்ப முனாஃபிக்கு பயிருங்க, இந்த முனாஃபிக்கு நயவஞ்சகத்தை உள்ளத்தில் சுமந்து கொண்டிருந்த அந்த நயவஞ்சக மோசடி செய்யக்கூடிய அந்த மோசமானவர்கள் அங்க பக்கத்துல அந்த சபையில தான் உட்கார்ந்து இருக்காங்க. அவங்களுக்கு அதுல அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் அவன் தான் தலைவன். அவர்கள் எல்லாம் ஒரு பக்கம் அமர்ந்து கொண்டு இந்த முஸ்லிம்கள்ல யாரெல்லாம் வந்து சதகா செய்யறாங்களோ அவங்களை கேலி செய்யறது, அவங்களை கிண்டல் செய்யறது. அல்லாஹ் அதையும் சொல்றான், அல்லதீன யல்மிஸூனல் முத்தவ்விரீன ஃபிஸ் ஸதகாத் வல்லதீன லா யஜ்தூன இல்லா ஜுஹ்தஹும். இப்படி அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு வந்து தங்களுடைய செல்வத்துல பாதி கொட்டி கொடுத்தவன அவங்க சொன்னாங்க, இவர் வந்து பெருமைக்காக தான் செய்யறாரு, இது அல்லாஹ்வுக்காக தான் செய்யல, இவர் பெருமைக்காக இந்த மாதிரி வந்து தங்களுடைய செல்வத்தை அள்ளி கொடுக்கிறாரு, இல்லைன்னா வேற எதுவும் கிடையாது, இப்படி யாராவது கொடுப்பாங்களா அப்படின்னு பரிகாசம் செஞ்சாங்க. சரி, அடுத்து இன்னொருத்தர் வந்து சதகா செஞ்சாங்க. அவர் பேர் உக்கை. மிகவும் ஏழ்மையான ஒரு வாழ்நிலை, ஏழ்மையான சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு சஹாபி, ஆனா நேர்மையான ஒரு வியாபாரி. அவர் சொல்றாரு, வித்து யார் ரசூலுல்லாஹ், நேற்று இரவு நான்
அந்த கிணறுகள்ல தண்ணீர் சுமக்கக்கூடிய வேலை அந்த காலத்துல இருந்துச்சு. தண்ணீர் சுமந்து கொடுத்தால் பேரிச்சம்பளங்கள் கொடுப்பாங்களா, ஒரு மறைக்கால் அல்லது 2 மறைக்கால் பேரிச்சம்பளம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி யார சொல்லலாம், நான் நேற்று இரவு நீங்க சதக்கா செய்ய சொல்லி சொன்னீங்கல்ல, அதனால நான் அந்த தண்ணீரை இறைத்து அதன் மூலமாக எனக்கு கிடைத்த வருமானம் 2 மறைக்கால் பேரிச்சம்பளம் அந்த எஜமானர் எனக்கு கொடுத்தாரு. ஒரு மறைக்காலை என்னுடைய வீட்டுக்காக நான் வைத்துக் கொண்டேன். இன்னொரு மறைக்கால் பேரிச்சம்பளம், இன்னொரு கைப்பிடி அந்த பேரிச்சம்பளத்தை உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன், இதையும் சதக்கா நான் செய்யறேன் அப்படின்னு சொன்னோடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கொட்டி கடந்த சதக்காக்களுடைய பொருட்களில் நீ இதையும் சேர்த்திருப்பா அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக ஒரு துவா செய்தாங்க, பாரக்கல்லாஹ் அப்படின்னு. அப்ப இதை பார்த்து நயவஞ்சகர்களான அந்த முனாஃபிக்குகள் பரிகாசம் செய்தார்கள். இந்த செல்வத்தை வச்சு அல்லாவுக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு, அல்லாஹுக்கு இது தேவையே கிடையாது, இவர் பெருசா செஞ்சுட்டு போறாரா அப்படின்னு சொல்லி அந்த முனாஃபிக்குகள் குறைந்த தன்னுடைய வருமானத்தில் கிடைத்த அந்த செல்வத்தையும் அல்லாஹ்வுடைய பாதையில் அவர் கொடுக்கின்றார் என்பதை புரிந்து கொள்ளாமல் ஒண்ணுமே செய்யாம வெட்டியா உட்கார்ந்து பரிகாசம் செய்வதையே வழக்கமாக கொண்டாட முனாஃபிக்குகள் இந்த முஸ்லிம்கள் செய்து கொண்டிருந்த அந்த சதக்காக்களை பரிகாசம் செய்தே வந்தார்கள். அப்ப அல்லாஹ் சொல்றான், இவர்களை இவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க, இவங்க முஸ்லிம்களை பரிகாசம் செய்வதாக, கிண்டல் செய்வதாக, கேலி செய்வதாக இவர்கள் நினைத்துக் கொள்ளலாம். இவங்க செய்யற ஒவ்வொருக்கும் அல்லாஹ் நாளை மறுமையில் கடுமையான தண்டனையை வைத்திருக்கின்றான். லஹும் அஸாபுன் அலீம், மிக கடுமையான நோய்களை தரக்கூடிய வேதனை அவர்களுக்கு இருக்கு அப்படின்னு எச்சரிக்கை செய்யலாம். இப்ப இந்த சம்பவத்தின் மூலமா நாம தெரிஞ்சுக்கிறது, நம்மிடத்தில் நமக்கு கிடைத்த செல்வங்கள், அல்லாஹ் நமக்கு கொடுத்த செல்வங்கள் இருந்து பள்ளிவாசலுக்கோ ஏழை எளிய மக்களுக்கோ ஏதாவது ஒரு சேரிட்டி, அதாவது நாம நம்முடைய செல்வத்திலிருந்து சதக்காக்களை செய்யாமல் இருந்தால் அந்த சதக்காக்கள் நம்முடைய செல்வங்கள் பரிசுத்தமாக இருக்காது. அப்படியே சேர்த்து வைக்க வைக்க அந்த செல்வங்களில் உள்ள பறக்கத்தை அல்லாஹ் எடுத்துருவான். எந்த அளவுக்கு நம்ம அதிகமா வியாபாரத்தின் மூலமாக லாபங்களை ஈட்டிக்கொண்டே வருகின்றோமோ அதிலிருந்து ஒரு பகுதியை நாம் சதக்கா செய்யணும். அப்ப செஞ்சாதான் அதுல ஒரு பறக்கத்தும் இருக்கும், வீட்டுல நிம்மதியும் இருக்கும், நம்முடைய தேவைகள் பரிபூர்ணமும் அடையும் என்பது இந்த வரலாறுகளிலிருந்து நாம் தெரியக்கூடியது. இதே போல அல்லாஹ் ஒரு வசனத்தை இரவு வாழ்வா அக்கறிதுவாக கருதன் ஹசனா, நீங்க அல்லாஹ்வுடைய பாதையில் கடன் கொடுங்கள் அப்படின்னு இறக்குவாங்க. யூதர்கள் இதை பார்த்து பரிகாசம் செய்தார்கள். அல்லாஹ் போய் கடன் கேட்கிறானே, அல்லாஹ் என்ன ஏழை ஆயிட்டானா அப்படின்னு அவங்க அல்லாஹ்வையே கேள்வி செய்தார்கள். ஆனால் முஸ்லிம்கள்ல இருந்து ஒரு சஹாபி வந்தாங்க, அவர் பேரு தஹ்தா, அபு தஹ்தா அப்படின்னா வந்துட்டு அவர்கிட்ட 2 பெரிய தோப்பு இருந்துச்சு, பேரிச்சம்பளங்களுடைய தோப்பு. அரபு அந்த மக்கா மதீனால அவர்கிட்ட இருந்த அந்த பெரிய தோப்பு, அதுல பறக்கத்து இருக்கிற மாதிரி வேற எந்த ஒரு தோப்பும் இல்லை. அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு 2 தோப்புகளை வைத்திருந்தவர் அபூ தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு. இந்த வசனம் இறங்கியதுதான் தாமதம். உடனே ரசூலுல்லாஹ் கிட்ட வராங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு நாங்க கடன் கொடுக்க முடியுமா, அப்படி கடன் கொடுத்தால் அல்லாஹ் எங்களுக்கு இரட்டிப்பாக தருவான் அப்படின்னு சொல்றானே, அது உண்மைதானா அப்படின்னு கேட்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஆமாப்பா இது உண்மைதான், நீ அல்லாஹ்வுடைய பாதையில் ஏழை எளிய மக்களுக்கு நீ தானமாக கொடுத்தால் அல்லாஹ் உங்களுக்கு இரட்டிப்பான செல்வத்தை திரும்பி மீண்டும் வழங்குவான் அப்படின்னு சொன்னாங்க. உடனே அடுத்த வார்த்தை சொன்னாங்க, என்னுடைய ஒரு தோப்பை அல்லாஹ்வுடைய பாதையில நான் சதக்கா செய்கிறேன், அல்லாஹ்வுக்காக ஏழை எளிய மக்களுக்கு நீங்க செலவழிங்கள் அப்படின்னு சொல்லி அந்த இத்தனைக்கும் அந்த தோப்பு எந்த அளவுனா அந்த ஒரு தோப்புக்குள்ள 200 செடி கொடிகள் இருந்துச்சாமா, 200 மரங்கள், அந்த பேரிச்சம்பளங்கள் காய்க்கக்கூடிய மரங்கள் இருந்ததாக தஃசீர்ல குறிப்பிடுறாங்க. அந்த மரத்தை அப்படியே சதக்கா செய்யறாரு. இத்தனைக்கும் அந்த தோப்புக்குள்ளதான் அவருடைய வீடு, அவருடைய மனைவி, மக்கள் எல்லாமே வாழ்றாங்க. இவர் உடனே இந்த மாதிரி சதக்கா செஞ்சு ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுத்த உடனே வீட்டுக்கு வராரு. அங்க பார்த்தா அந்த தோப்புக்குள்ள தன்னுடைய மனைவி அந்த ஊஞ்சலில், மனைவியும் மக்களும் ஊஞ்சலில் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். கத்துறாங்க வெளியில இருந்து, உம்மு தஹ்தா, அதாவது அந்த அவருடைய மனைவியுடைய பேர் உம்மு தஹ்தா, உடனே வெளியே வா, இந்த தோப்பை நான் சதக்கா செய்து விட்டேன், இனிமேல் இது நமக்கு சொந்தமானது இல்ல, குழந்தைகளை எல்லாம் அழைத்து வெளியே வா அப்படின்னு கத்துறாங்க. அங்கிருந்து தங்களுடைய மனைவி மக்கள் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு அந்த தோப்பை அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்யறாங்க. இதே போலதான் அவங்களும் தங்களிடத்தில் இருந்த அந்த ஒரு குதிரை தான் இருந்துச்சு, அவங்க கிட்ட இருந்த ஒரே குதிரை, அதையும் அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செஞ்சாங்க. செலவு செய்த உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குதிரையை வாங்கி கொண்டு அவங்க மகனுக்கு கொடுத்தாங்க. இது என்னன்னு புரியல, எங்க வீட்டுலதான் இருக்காரு, மகளுக்கு நான் நீங்க சொல்லியிருந்தா நானே கொடுத்திருப்பேனே அப்படின்னு சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க,
நீங்கள் உங்களுடைய செல்வத்தை அல்லாஹ் நீங்கள் கொடுக்கின்றீர்களா என்பதை விட நீங்கள் கொடுக்க நினைக்கின்ற அந்த நீயத்து, நீங்க எவ்வளவு கொடுக்குறீங்க, எத்தனை கொடுக்குறீங்கன்றது விஷயம் இல்ல. அல்லாஹ்விடத்தில் உங்களுடைய குவான்டிட்டி கிடையாது, உங்களுடைய உள்ளத்துல இருக்க குவாலிட்டி முக்கியம். நீயத்துடைய அந்த குவாலிட்டி அல்லாஹ் பாக்குறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்க நீயத்தை தான் அல்லாஹ் பார்த்தா உங்களுடைய சதக்காவை கபூல் செய்து விட்டார் அப்படின்னு சொன்னாங்க. இதுல இருந்து நமக்கு தெரியக்கூடிய பாடம் அதுதான். நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு சிறு சிறு தர்மங்கள் நம்முடைய தலைவிதியையும் மாற்றும், நம்முடைய கபர் வேதனைகளை நீக்கும், மறுமையில் நல்லோர்களோடு எழுப்பப்படக்கூடிய அந்த பெரிய நசீபையும் அல்லாஹ் இந்த சதக்காக்களின் மூலமாக நமக்கு பெற்று தருவான். எனவே இந்த சதக்காக்களை செய்து தானத்து தர்மங்களை செய்து அதிகமாக நம்முடைய வாழ்வில் ஈடேற்றம் பெறக்கூடிய நல்லவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.